அப்படி தங்கமா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கத்துக்கு நடுவுல உட்கார்ந்து பேசும்போது. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு கவலைன்னே சொல்லலாம் சார். ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு தங்கத்தோட விலை வந்துட்டு ஏறிட்டே தான் போகுது. லாஸ்ட்டா ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி பார்த்தா 10ல இருந்தது. அடுத்து நாளடைவுல 11 ஆச்சு. இப்ப 12 ஆச்சு. இப்ப பார்த்தா வந்து ₹12,800 இன்றைய நிலைமைக்கு பார்த்தா ரூ. 12,800 ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் ஏறுமா? இது எந்த இடத்துல போய் சார் நிக்கும்? முடிவு இருக்கா? முடிவு இல்லையா? இல்ல போய்க்கிட்டே இருக்குமா? இல்ல. இது வந்து எந்த இடத்துல நிக்கும்னே சொல்ல முடியாது. ஆ. எப்படி வந்து நாளுக்கு நாள் வந்து எல்லா தேவைகளும் பெருகிட்டு இருக்கோ, விலைவாசியும் எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் உயர்ந்துகிட்டே இருக்கோ, எந்த ஒரு பொருளுடைய விலைவாசியாவது குறைஞ்சிருக்கா பார்த்தீங்களா? இருக்க, இருக்க, இருக்க ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன் சராசரியா நம்மளோட வயசு எப்படி? எப்பயாவது யாருக்காவது குறைஞ்சிருக்கா? ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே இருக்கு. அதுபோல தான் இந்த தங்கத்தினுடைய விலையும் நான் அத பொறுத்தவரைக்கும் தான் அப்படி தான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா, அ கடந்த ஒரு 150 வருஷமாவே பார்த்தீங்கன்னா கூட தங்கத்தினுடைய ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அன்னன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி இருக்கோ, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு, அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கு, அ பர பண வரவுகள் எப்படி இருக்கு, ஜிடிபி எப்படி இருக்கு, இது எல்லாமே கருத்தில வச்சு தான் கோல்டோடைய பிரைஸுமே வந்து அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்கு.